சிபிஐ கையில் நிர்மல் கொடுத்த விஷயம் செந்தில் பாலாஜி கணக்கு ஓவர். இன்று இருக்கு கச்சேரி. கரூர் துயரச் சம்பவத்தில் முதலில் ஆவேசமாக களத்தில் இறங்கிய திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தற்போது சத்தமில்லாமல் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் நேரடியாக களத்திற்கு சென்று அழுத அமைச்சர் அன்பில் மகேஷ் இப்போது கரூர் குறித்து பேசுவதே கிடையாது. இது ஒரு புறம் என்றால், நேற்று சிபிஐ அலுவலகத்தில் முதலில் தாவேகா நிர்வாகிகளிடம் தீவிரமாக விசாரணை நடைபெற்ற நிலையில் அப்போது அவர்கள் கொடுத்த ஒரு ஆதாரம் சிபிஐ அதிகாரிகளின் விசாரணை கோணத்தை மாற்றியிருக்கிறதா? கடந்த செப்டம்பர் 27 கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து விசாரித்து வரும் சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு நேரில் சென்று சம்பவ இடத்தை பார்வையிட்டதுடன் அங்கேயே சில நாட்கள் முகாமிட்டு பலரையும் அழைத்து விசாரித்தனர். தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, இணை செயலாளர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோரை கரூரில் உள்ள முகாம் அலுவலகத்திற்கு ஏற்கனவே வரவழைத்து விளக்கம் கேட்டனர். இந்நிலையில் இவர்கள் அனைவரையும் டெல்லியில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு நேரில் வரும்படி சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. அதனை ஏற்று இந்த நால்வரும் நேற்று டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு வந்திருந்தனர். காலை 10 மணியளவில் வந்து சேர்ந்த அவர்களை வாயிலில் இருந்த அதிகாரிகள் உடனடியாக உள்ளே அழைத்துச் சென்றனர். மதிய உணவுக்கு அவர்களை வெளியில் விடுவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் அதுவும் நடக்கவில்லை. மாறாக பல மணி நேரமாக நாள் முழுவதும் நீண்ட விசாரணை நடைபெற்றது. இதுகுறித்து தகவல் தெரிவித்த வட்டாரங்கள் கூறும்போது, தாவேகா நிர்வாகிகளிடம் மதிய உணவு இடைவேளை தவிர மற்றபடி நாள் முழுவதுமே விசாரணை நடைபெற்றது. விஜயின் பயணம் தமிழகம் முழுவதும் சனிக்கிழமை தோறும் பல மாவட்டங்களுக்கு விஜய் செல்ல திட்டமிடப்பட்டு முதலில் ஒரு அட்டவணை வெளியிடப்பட்டது. பின்னர் ஏன் அது கைவிடப்பட்டு திடீரென கரூர் செல்ல முடிவெடுத்தார்? அந்த முடிவை எடுத்தது யார்? தற்செயலாக நடந்ததா அல்லது அதன் பின்னணியில் அரசியல் காரணங்கள் உள்ளதா? விஜய் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்பதற்காக போலீசாரிடம் சென்றபோது அங்கு நிகழ்ந்த உரையாடல்கள் நெரிசல் நிகழ்வதற்கு முன் போலீசாரின் அறிவுறுத்தலை ஏற்காமல் புறக்கணித்தது உண்மையா? அப்படியானால் அதற்கான காரணம் என்ன என்பது உட்பட பல கேள்விகள் கேட்கப்பட்டன. கரூர் கூட்டத்திற்கு வெளிமாவட்டங்களிலிருந்து ஆட்கள் வந்தனரா? அவர்களை அழைத்து வரும்படி யார் ஏற்பாடு செய்தது என்பன போன்ற கேள்விகளும் கேட்கப்பட்டன. குறிப்பாக ஆதவ் அர்ஜுனாவிடம்தான் அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. அப்போது தாவேகா தரப்பிலிருந்து ஒரு சிப் ஒன்றும் பென்டிரைவ் ஒன்றும் சிபிஐ அதிகாரிகளிடம் கொடுக்கப்பட்டதா? அதில் இருவர் அப்ரூவர் ஆகி இருப்பதாகவும் அவர்கள் இருவரும் என்ன நடந்தது என முக்கிய விஷயங்களை கூறியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதே ஆதாரத்தை தாவேகா நிர்வாகிகள் நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. கரூர் துயர வழக்கில் திமுகவினர் விஜய் மற்றும் அவரது நிர்வாகிகள் மீது குற்றம் சுமத்தினர். அதற்கு மாறாக தாவேகா தரப்பில் திமுக மீதும் செந்தில் பாலாஜியின் சொந்த மாவட்டம் என்பதால் அவர் மீதும் விமர்சனம் வைக்கப்பட்டது. இந்த சூழலில் தான் கொடுக்கப்பட்ட ஆதாரம் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருக்குமா என்ற பேச்சு இப்போதே அரசியல் வட்டாரத்தில் புயலை கிளப்பியிருக்கிறது. ஏற்கனவே அமைச்சர் பதவியை இழந்து மாவட்டத்தில் டம்மியாக முன்னாள் செல்வாக்கை வைத்து வலம் வருகிறார் செந்தில் பாலாஜி. இந்த நிலையில் கரூர் வழக்கின் கோணம் மாறியதால் என்ன நடக்கப் போகிறது என்ற கேள்வி கிளைமாக்ஸை நெருங்கி வருகிறது. இன்றும் விசாரணை தொடர இருப்பதால் இறுதி கச்சேரி இன்று முடிவாகும் என்றும் கூறப்படுகிறது.